இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேன். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்தலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. விழிக்குத் துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மை கொன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அருளே உருவான அன்னை பராசக்தியினுடைய தனிப்பெரும் கருணையினாலே பூவிருந்தவல்லி திருமால் நகர் ஐயப்பன் திருக்கோயிலில் நடைபெறுகிற மகாபாரத தொடர் விரிவுரை நிகழ்ச்சியில் மண்டல பூஜையை ஒட்டி நிகழ்கிற இந்த வைபவத்தில் அடியேன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்துகிற ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயல்படுகிற திருக்கோயில் நிர்வாக பொறுப்பில் இருக்கிற அன்பர்களையும் வருகை தந்திருக்கிற பெரியோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுடர்விடுகிற ஈஸ்வர சைத்தன்யமாகிய இறையொருட்பேரொளியையும் மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். பாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் நாட்டை பிரித்து கொடுப்பது என்று தீர்மானிக்கிறான் திருதராஷ்டிரன். அப்படி தருமனுக்கு கொடுத்த பிறகு முத்து வெளியில் சவுண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, வெளி சவுண்டை குறைக்க சொல்லணும். அப்படி நாட்டை பிரித்து கொடுத்த பிறகு தருமன் தன்னுடைய முயற்சியினாலே ராஜசுயம் என்கிற ஒரு வேள்வியினை நடத்துகிறான். அந்த வேள்வியின் பயனாக தருமனுக்கு பொன்னும் புகழும் பெருமையும் கூடியது. எப்போதுமே பொன்னும் புகழும் பணமும் யாருக்கு கூடுகிறதோ அவர்களுக்கு பகையும் கூடும். அது தவிர்க்க முடியாத உண்மை. இன்னும் கூட வெளியில் சவுண்ட் இருக்குது, வெளி சவுண்டு இங்கே கேட்குது. வெளியில் என்ன ஹார்ன் இருக்குது, வெளி ஹார்னை குறைக்க சொல்லுங்கள். துரியோதனனாலே தருமனுக்கு கிடைத்திருக்கிற இந்த பெரிய செல்வத்தை தாங்க முடியவில்லை. வீட்டிலே வந்து வருந்துகிறான், புலம்புகிறான். அவன் பேசுவதைத்தான் நேற்று நாம் பார்த்தோம். நான் நிறைவு செய்கிற போது சொன்னேன், தர்ம விஷயங்களில் நம்மை விட மேலானவரோடு ஒப்பிட்டு நாம் எவ்வளவு கீழாக இருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டும். பொருளாதார விஷயங்களில் நம்மை விட கீழானவரோடு ஒப்பிட்டு கொண்டு நாம் எவ்வளவு மேலாக இருக்கிறோம் என்று திருப்தி அடைய வேண்டும். காமம் முதலாகிய இன்ப விஷயத்தில் சமமானவரோடு ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆனால் துரியோதனன் பொருள் விஷயத்தில் தன்னை விட மேலாக இருக்கிற ஒருவரோடு ஒப்பிட்டு கொண்டு தனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை இல்லையே என்று வருந்துகிறார். அவர் கூப்பிடு, மைக்காரன் கூப்பிடு. இல்லையா அவர் வெளி ஹாரன் ஏன் இவ்வளோ சத்தமாக இருக்குது? அது அங்கே போட சத்தம் இங்கே கேட்குது. எனக்கு இங்கே உள்ளே இருக்க சத்தத்தை விட வெளி சத்தம் கேட்டால் எப்படி அப்புறம்? அவர் இல்லையா அவர்? ரெண்டும் ஒரே கண்ட்ரோலாக வெவ்வேறு கண்ட்ரோலாக கேளு. தனித்தனி கண்ட்ரோல் தானே. அப்போ அதை குறைக்க சொல்லி இதை கொஞ்சம் வேணால் கூட்ட சொல்லு. துரியோதனனுடைய இதை குறைச்சிருக்காங்க. இப்போ தருமனுடைய வாழ்க்கை, வாழ்வினுடைய செல்வாக்கு முதல்ல கரெக்டாக இருந்தது. அதை எதுவும் சும்மா இருக்க மாட்டாங்களா? முதல்ல எவ்வளோ கரெக்டாக இருந்தது. அது வெளியில் கேட்கலன்னு யார் அழுதா? இல்லை வெளியில் ஆஃப் பண்ண சொல்லு.
வெளியே கம்ப்ளீட் ஆஃப் பண்ண சொல்லு. தருமனுடைய செல்வம் வசதி இதையெல்லாம் பார்த்து துரியோதனாலே தாங்க முடியவில்லை. அவனுடைய மன பொறாமையை சரியானபடி அப்போது சகுனி பயன்படுத்தி கொள்ளுகிறான். அந்த சகுனி இடத்திலே தன்னுடைய வருத்தத்தை சொல்லுகிறான் துரியோதனன். சதி செய்தார்க்கு சதி செயல் வேண்டும் என் மாமனே, இவர் தாம் விதி செய்தார், இதை என்றும் என்னுள் மறக்குமோ, எனக்கு எவ்வளவு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே வருகிற போது ஒரு வார்த்தை சொன்னா, நிதி செய்தாரை பணிகுவர் மானிடர் மாமணி. இந்த உலகம் எப்படி அப்படின்னு கேட்டால், யார் பணம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் காலிலே விழுந்து வணங்கும். அறிவு திறமை அதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான். நிதி செய்தாரை பணிகுவர் மானிடர் மாமனே, எந்த நெறியினால் அது செய்யணும். அவனுக்கு பணம் எப்படி வந்தது? நல்லபடியாக சம்பாதிச்சானா, கெட்டபடியாக சம்பாதிச்சானா, யாரையாவது கொலை பண்ணி சம்பாதிச்சானா, இல்லை எவனோ சாவும்போது அள்ளிக்கிட்டு வந்துட்டானா, அதை பற்றிலாம் நம்ம மக்களுக்கு கவலை கிடையாது. அவன் பணம் வைத்திருந்தால் பெரியவன், அவ்வளவுதான். இதை யார் சொல்கிறா? இந்த தேரியை துரியோதனன் சொல்கிறான். எனவே பணம் வைத்திருந்தால் உலகம் நம்மை மதிக்கும், எப்படியாவது நாம் பணம் செய்ய வேண்டும் மாமனே அப்படின்னா. அது மட்டும் இல்லை, அவன் மேலே மேலே சொல்கிறான், மூச்சை அடைத்ததடா சபை தன்னில் விழுந்து நான் அங்கு மூர்ச்சை அடைந்தது கண்டனையே என்றன் மாமனே. அது என்ன போச்சு, அந்த இடத்துல தண்ணீர் இல்லை, ஆனால் தண்ணீர் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு வேஷ்டியை ஒசத்தி பிடிச்சான் துரியோதன். இந்த தரை அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது, பல பல பலன்னு அந்த மண்டபத்தில். அவன் என்ன நினச்சிட்டான், இங்கே தண்ணீர் இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த வேஷ்டியை லேசாக ஒசத்தினா, சிரிச்சுவிட்டாங்க எல்லாரும். அதை விட கொடுமை என்னென்னா, இது தண்ணி இல்லைன்னு நினச்ச இடத்துல கால் வச்சான், அது தண்ணீர் விழுந்து விட்டான். அதில் இதில் யார் சிரிச்சா அப்படின்னா, பாஞ்சாலியும் சேர்த்து சிரிச்சிட்டா. அவளுக்கு இவனுடைய இந்த நடமாட்டத்தை கண்டு ஒரு சிரிப்பு வந்துடுச்சு. இவனுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. மூச்சை அடைத்தடா சபை தன்னில் விழுந்து நான் அங்கு மூர்ச்சை அடைந்தது கண்டனையே என்றன் மாமனே, ஏந்திழையாலும் என்னை சிரித்தாள் இதை எண்ணுவாய். அவள் என்னை பார்த்து சிரிச்சு விட்டாள். தமிழ் ஒரு பழமொழி உண்டு, பொம்பளை சிரிச்சா போச்சு புகையிலேயே விரிச்சா போச்சுன்னு. பஸ்ஸுலேயே எங்கேயோ உட்காந்துருக்கும் போது புகையிலேயே சாப்பிடலாம் விரிச்சா ஆளு கொஞ்சம் கிள்ளிடுவான், எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம், அது இல்லாமையே போயிடும். அது மாதிரி பெண் பிள்ளை வாயை விட்டு சிரிச்சா என்னன்னா, சிரிச்சா தப்பாக போயிடும். பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சா போச்சுன்னு ஒரு பழமொழி உண்டு. சிரிக்கக்கூடாது, எந்த இடத்துல சிரிக்கலாம் எங்கே சிரிக்கக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. அதை சொல்லுகிறான், எந்திழையாளும் என்னை சிரித்தாள் இதை எண்ணுவாய், பேச்சை வளர்த்து பயனொன்றும் இல்லை என் மாமனே. நான் மேலே மேலே இதை பேசுவதனால எந்த விதமான பயனும் இல்லை. அவர் பேற்றை அழிக்க உபாயம் சொல்வாய் என்றன் மாமனே. தீச்செயல் நற்செயல் ஏதெனினும் ஒன்று செய்து நாம் அவர் செல்வம் கவர்ந்து அவரை விட வேண்டும் தெருவில். நல்லது பண்ணுவோமோ கெட்டது பண்ணுவோமோ தெரியாது, அவங்களை கொண்டு போய் தெருவில் நிறுத்தணும். அதான் என்னுடைய ஒரே ஆசை. நான் முதல் ஒரு அறிமுகம் சொன்னேன், நான் முன்னேறணும்னு ஒருத்த ஆசைப்பட்டா அவன் முன்னேறிட முடியும். ஆனால் இன்னொருவன் துன்பப்படணும்னு ஆசைப்பட்டா, அவன் துன்பத்தில் தான் எனக்கு சந்தோஷம் இருக்குன்னு ஆசைப்பட்டா இதை எப்படி அடைய முடியும்? சிலருடைய மனமே அப்படி மைண்ட் செட்டுங்கிறான், அப்படி உண்டாயிருக்கும். இன்னொருத்தர் கஷ்டப்பட்டால் அவங்க திருப்தி அடைவாங்க. அவங்களுக்குன்னு ஒன்று 10 பைசா பணம் கூட வேண்டாம், அவங்க தெருவில் நிற்கணும், அவங்க கஷ்டப்படணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படும். இல்லை என்ன இருக்குது மகிழ்ச்சி அடையிறது? அங்கே பட்டிமண்டபங்களை வேடிக்கையாக சொல்லுவோம். ஒரு ராஜா ஒரு கிறுக்கு பையன், அவன் என்ன சொன்னான், இது வரைக்கும் நான் பார்க்காத பழம் யாராவது கொண்டு வந்து கொடுத்தா அந்த சைஸுக்கு தங்கம் கொடுக்குறேன் அப்படின்ட்டான். ஒரு எலுமிச்சம்பழத்தை ஒரு பையன் கொண்டாந்தான். அவன் சொன்னான், நான் பார்த்த பழத்தை கொண்டு வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்ட்டான். எலுமிச்சம்பழத்தை கொண்டாந்தான். அதை எப்படி பார்த்தான் ராஜா, அவன் ஏற்கனவே பார்த்துருக்கிறான். எரிச்சல்ல அவன் வாயில் திணிச்சு அனுப்பிச்சான்.
பார்த்ததையே கொண்டு வந்துட்டியே போடா அப்படின்னு. அடுத்தாப்புல இன்னொரு பையன் அன்னாசி பழம் கொண்டாந்தான். அந்த அன்னாசி பழத்தை எப்படி பார்த்துட்டான் ராஜா. அவன் ஏற்கனவே அதை பார்த்துருக்கிறான். பார்த்த எரிச்சல் என்ன பண்ணான், அந்த அன்னாசி பழத்தை முள்ளா அப்படியே வாயில் வச்சு திணிச்சான். இங்கெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் கொட்டுது அந்த பயலுக்கு. ஆனால் கிழிஞ்சு ரத்தம் கொட்டுற போது சிரிச்சான், பயங்கரமாக சிரிச்சான். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல, ரத்தம் கொட்டுது அப்புறம் ஏன்டா சிரிக்கிறேன்னா. அடுத்தாப்புல ஒரு பையன் பலாப்பழத்தோடு நிற்கிறான். அவன் என்ன கஷ்டப்பட போகிறான்னு நினச்சேன், ஒரே சந்தோஷமாக இருக்குன்னா. அவன் கஷ்டப்படுறதில்ல, இவனுக்கு என்ன சந்தோஷம். இது ஒரு ஹியூமன் மென்டாலிட்டி. அடுத்தவங்க கஷ்டப்படுறதுல இவங்களுக்கு என்னமோ ஒரு பெரிய சந்தோஷம். இதை தான் இங்கே சொல்கிறான் பாருங்க. தீச்செயல் நற்செயல் ஏதேனும் ஒன்று செய்து நாம் அவரை செல்வம் கவர்ந்து அவரை விட வேண்டும் தெருவில். அவன் தெருவில் நிற்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் என்று சுயோதனன் கூறியே நெஞ்சம் இருந்திட கண்ட சகுனிதான் அட இன்று தருகுவன் வெற்றியே இதற்கு இத்தனை வீண் சொல் வளர்ப்பதேன். பாரதியாருடைய அந்த நொண்டி சிந்துங்கிற கவிதை அமைப்பு போகிற அழகு பாருங்க. என்று சுயோதனன் கூறியே நெஞ்சம் இருந்திட கண்ட சகுனிதான் அட இன்று தருகுவன் வெற்றியே அதற்கு இத்தனை வீண் சொல் வளர்ப்பதேன். இன்று ஒன்றுரைப்பேன் பல உபாயம்தான் அதை ஊன்றி கருத்தோடு கேட்பையால் ஒரு மன்று புனைந்திட செய்தினி தெய்வ மண்டபம் மொத்த நலம் கொண்டு. அவன் எப்படி ஒரு மண்டபம் கட்டினானோ அது மாதிரி ஒரு மண்டபத்தை நீயும் மறுபடியும் கட்டு. மண்டபம் காண வருவீர் என்று அந்த மன்னவர் தம்மை வரவழைத்து அங்கு கொண்டவர் கருத்தை முடிப்பவே மெல்ல குட்டிவன் சூது போறச் செய்வோம். அதே மாதிரி நீ ஒரு மண்டபத்தை கட்டு. அதே மாதிரி ஒரு மண்டபத்தை கட்டிட்டு நீ இவர்களை எல்லாம் கூப்பிடு மறுபடியும். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எப்படி என்ன பார்த்துக்குவே அப்படின்னா, வெஞ்சமர் செய்திடுவோமெனில் அதில் வெற்றியும் தோல்வியும் யார் கண்டார். நம்ம கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு சண்டைக்கு போனால் ஜெயிச்சா ஜெயிப்போம், தோத்தாலும் தோற்று போயிடுவோம். அந்த வம்பு நமக்கு என்னத்துக்கு. வெஞ்சமர் செய்திடுவோமெனில் அதில் வெற்றியும் தோல்வியும் யார் கண்டார். அந்த பஞ்சவர் வீரம் பெரியது கான். பாண்டவர்கள் வீரத்திலே பெரியவர்கள். அந்த பார்த்தன் கை வில்லுக்கு எதிருண்டோ. அர்ஜுனை ஜெயிக்க முடியுமா யாராலையாது? முடியாது. நான் என்ன சொல்கிறேன் இப்போ நல்லா கேட்டுக்கோ. என்ன, அவர்களை இங்கு அழைத்ததற்கு பிறகு சூதாடுவதற்கு நான் அழைக்கிறேன். சூது போரில் நான் வல்லவன். கொஞ்சமில்லை போரும் சூதினால் வெற்றி கொண்டு பகையை வீழ்த்துவோம். சூதினாலே பகையை நாம் வீழ்த்தி விடலாம். அது என்னால் எளிமையாக முடிகிற விஷயம். இதை சொன்ன உடனே இங்கீது கேட்ட சுயோதனன் மிக இங்கீதம் சொல்லினை மாமனே, எனக்கு ரொம்ப நல்ல வார்த்தை சொன்னேன் என்று சங்கிலி பொன்னின் மணியிட்ட ஒளி தாமம் சகுனிக்கு சூட்டினான். கழுத்துலேருந்து ஒரு நல்ல மாலையை எடுத்து சகுனிக்கு போட்டான். மாமனே இதை வச்சுக்கோ அப்படின்னு. எங்கும் புவி மீசை உன்னை போல் எனக்கு இல்லை இனி இது சொல்லுவார். இது மாதிரி நல்ல வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு வேறு யாரும் இல்லை, நீதான் மாமா எனக்கு ஆப்டே அப்படின்னு. இவன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது இதை எங்கிட்ட சொல்கிறியே, எங்கள் அப்பா திருதராஷ்டிரன்ட்டெல்லாம் இதை சொல்லணும். ஏன், அவன் கூப்பிட்டா தான் பாண்டவர்கள் வருவார்கள், நான் கூப்பிட்டா வரமாட்டார்களே. எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறானே, அவன் தானே கூப்பிடணும். உடனே சகுனி நேராக திருதராஷ்டிரன் கிட்ட போனான். சகுனி அவன்கிட்ட மெதுவாக சொல்ல ஆரம்பித்தான். ஐயே, ஆண்டகை நின் மகன் செய்கைகள், உன் பிள்ளை எப்படி இருக்கிறான்னு கேட்டுக்கோ. உடல் வற்றி துரும்பொத்து இருக்கின்றான். உடம்பெல்லாம் வறுத்து அப்படியே இப்போ துரும்பு மாதிரி இருக்கிறான் உன்னுடைய பிள்ளை. எப்படி இருக்கும் அந்த தகப்பனுக்கு? இதை கேட்டான். உடல் வற்றி துரும்பொத்து இருக்கின்றான், உயிர் வாழ்வை முழுதும் வெறுக்கின்றான். அவனுக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பிச்சுட்டான். உண்ப சுவையின்றி உண்கின்றான், சாப்பாடு சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான். பின் உடுப்பது இகழ உடுக்கிறான். அவன் உடுத்துகிற உட மற்றவர்கள் சிரிக்கும்படியாக இருக்கிறது. பல நண்பர்களோடு உறவெய்திடான், இள நாரியரை சிந்தை செய்திடான். நண்பர்களோடு பேசுறதில்லை, பெண்களோடு இன்பம் துய்ப்பதில்லை. இவ்வளவு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறானே ஒழிய திருதராஷ்டிரன் சும்மாவே கேட்டு. ஏன்னா இவன் புழுகுவான்னு அவனுக்கு தெரியும். சகுனி மாமனை பற்றி அவனுக்கு தெரியும், நிறைய புருடா விடுவான் அப்படின்னு தெரியும். அதுக்காக அவன் ஒன்றும் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி. ஆனால் பிள்ளையை பற்றி சொல்கிறான், உண்மையாக இருக்குமோன்னு லேசாக ஒரு கவலை. அதனால் முகம் மட்டும் அவனுக்கு இப்படியே மாறுது. ஆனால் நம்பலை அவன். அப்போ இவனே ஆரம்பித்தான் பாருங்க சகுனி. இதன் காரணம் யாதென்று கேட்பேல், இதுக்கு என்ன காரணம்னு கேட்டான்னு. நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நாம் ஒருத்தரை பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பேசாமல் மௌனமாக இருக்கிறோம் அப்படின்னா அவனுக்கு மூஞ்சில் அரைஞ்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் அவனே அதுக்கு விளக்கம்லாம் சொல்ல ஆரம்பிப்பான். நான் ஏன் இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்கிறேன்னா, எவன் கேட்டான், நீ முதல்ல சொல்கிறதையே கேட்கறதுக்கு தயாராக இல்லை, அப்புறம் இதெல்லாம் சொல்கிறேன் எதுக்கு அப்படின்னு ஆரம்பித்தா, அதை பேச்சை வளர்த்துறதுக்கான டெக்னிக் அது.
சார் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, அல்லது இன்னும் பாருங்களேன், இன்னும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நான் சொல்ல நீங்கள் மெதுவாக அதை உண்மையை புரிஞ்சுக்குவீங்க. இதெல்லாம் ஏன்னு கேட்டால், யார் உன்னை ஏன்னு கேட்டா? இந்த ஏன்னு கேட்டான்னு இழுத்தாலேயே அவன் விரும்பலை, இவன் கண்டினியூ பண்ணுறான்னு அர்த்தம். ரெண்டு விஷயங்க. இந்த ஏன்னு கேட்டான்னு ஒன்று டைம் வாங்கலாம். இப்போ நம்ம இன்னொருத்தர் கேள்வி கேட்டால் டைம் வாங்குறதுக்கு இருக்குது. இப்போ திருவள்ளுவர் டைம் வாங்குவார். ஒரே ஒரு குறள் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம். என்னன்னா, வாய்மை எனப்படுவது யாது எனில், இவர்கிட்ட போய் யார் கேட்டா? திருவள்ளுவர்கிட்ட. அவரே சொல்றார் பாருங்க, வாய்மை எனப்படுவது யாது எனில் யாதொன்றும் தீமதி இல்லாத செயல் அப்படிம்பார். அது என்னன்னா, அவர் யோசிக்கிறார்னு அர்த்தம். அவர் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டாரு, அதை யோசிக்கிறார். அந்த யோசிக்கிறதுக்கு டைம் வாங்குறதுக்கு தான் யாது எண்ணில்னு ஒரு வார்த்தையை போடுவார். ரெண்டு வகை உண்டு. பேச்சை விரும்பாத போது வளர்த்துறதுக்கு இப்படி ஒரு வார்த்தையை போடுற டெக்னிக் உண்டு. இப்போ இவன் சொல்றத திருதராஷ்டிரன் விரும்பலை, அதுக்காக இவனே ஆரம்பிச்சான். இதன் காரணம் யாதென்று கேட்பையேல் உயர் தின்பருமத்தட தோழினா என்று தீய சகுனியும் செப்பினான். இப்படி பார்த்தான் திருதராஷ்டிரன். எவ்வளோ நேரம் இவன் சொல்கிறத நம்பாமையே இருக்க முடியும்? உடனே பக்கத்தில் மகன் எங்கே இருக்கிறான்னு இப்படி கூப்பிட்டு தோளை தடவிக்கிட்டே கேட்டான். தந்தையும் இவ்வூரை கேட்டதால் உளம் சாலவும் குன்றி வருந்தியே என்றன் மைந்தன் எனக்கு வருத்தமேன். ஏண்டா வருத்தமாக இருக்கிறே? உங்கள் மாமா சொல்கிறது உண்மையா? என்றன் மைந்தன் எனக்கு வருத்தமேன். இவன் வார்த்தையில் ஏதும் பொருள் உண்டோ? நினை எதிர்த்திடுவாரும் உண்டோ? உன்னை யாராவது எதிர்க்கிறார்களா? என்ன வேணும் சொல்லு. உனக்கு இந்த அரண்மனையில் என்னடா குறை? இன்னமுது ஒத்த உணவுகள், அமிர்தம் மாதிரி சாப்பாடுறா. இன்னமுது ஒத்த உணவுகள், அந்த இந்திரன் வெகுரு மாடைகள், பல சொன்ன பணி செய்யும் மன்னவர், வரும் துன்பம் தவிர்க்கும் அமைச்சர்கள், மிக நன்னலம் கொண்ட குடிப்படை, இந்த நானிலம் எங்கும் பெரும் புகழ், மிஞ்சி மன்னும பாண்டவர் சோதரர். உலகத்திலேயே எல்லாரும் யாருக்கு பயப்படுவாங்க? பாண்டவர்களுக்கு. அவங்க உனக்கு அண்ணன் தம்பி. சார், உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒருத்தன் நம்ம குடும்பத்தில் வேண்டியவனா போயிட்டா அப்புறம் நாமே எங்க கஷ்டப்படணும்? எல்லாம் உனக்கு வாய்ச்சிருக்கடா. இது மாதிரி என்ன வாய்க்க முடியும்? சாப்பாடு இருக்கு, துணிமணி இருக்கு, நல்ல மந்திரி இருக்கிறார்கள், நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவுக்காரன் நல்லவனா இருக்கிறான். மன்னும பாண்டவர் சோதரர் இவை வாய்த்தும் உனக்கு துயரம் உண்டோ? என்னடா உனக்கு வருத்தம்னு கேட்டான். அவன் மெதுவாக ஆரம்பிச்சான். நீ எனக்கு என்ன சாப்பாடு மட்டும்தான் எனக்கு நீ முடிவுபட்டுட்டியா? வேற எதுவுமே எனக்கு தேவையில்லையா? அவர்கள் என்னை என்னென்ன அவமானப்படுத்தினார்கள் தெரியுமா? வேள்வியில் அன்று அந்த பாண்டவர் நம்மை வேண்டு மட்டும் குறை செய்தனர், என்னை அவமானப்படுத்திட்டாங்க. ஒரு கேள்வி இல்லாத உந்தன் மகன்தானை பலர் கேலி செய்தே நகைத்தார். என்ன எல்லாரும் கேலி பண்ணி அங்க சிரிச்சாங்க. 1000 யானை வலி கொண்டான் உந்தன் ஆண்டகை மைந்தன் இவன் கண்டாய். நான் 1000 யானை பலமுடையவன், ஆனா என்ன ஒரு துரும்ப விட கேவலமா நடத்தி விட்டார்கள். உனக்கு அங்க தெரியுமா நான் என்னென்ன கேவலப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு துரியோதனன் அந்த பட்டியலை சொன்னான். உடனே அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது பளிர்னு உள்ள பூந்து சகுனி சொன்னான், பாண்டவர் செல்வம் விழைகின்றான். அவன் என்ன பிள்ளை தப்பா கேட்டுட்டான்? அந்த பாண்டவர்கள் வச்சிருக்கிற செல்வம் இவனுக்கு வேணும்னு ஆசைப்படுறான். பாண்டவர் செல்வம் விழைகின்றான், புவி பாரத்தை வேண்டி குழைகின்றான், மிக நீண்ட மகிதலம் முற்றிலும் உங்கள் நேமி செல்லும் புகழ் கேட்கின்றான். அந்த பாண்டவருடைய ஆட்சியும் உங்களுக்கு வந்துட்டா பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறான். இது என்ன பெரிய தப்பா அப்படின்னு. இதை கேட்ட உடனே அவன் சொன்னா, என்னுடைய பிள்ளைய நாசம் பண்றதுக்குன்னே நீ அவன் கூட இருக்கிறல்ல, அவனுக்கு எப்பவாவது ஆசை வந்தா திருத்தணும், நீ இதெல்லாம் வேண்டாம்னு ஆசை வந்தா திருத்தணும் ஒரு பெரிய மனுஷனா. ஆனா அவனை அழிக்கிறதுக்குன்னே நீ உட்கார்ந்து இருக்கிற. அவன் சொல்றான் பாருங்க, அட பிள்ளையை நாசம் புரியவே ஒரு பேயென நீ வந்து தோன்றினாய். என் பிள்ளையை அழிக்கிறதுக்குன்னே ஒரு பேய் மாதிரி நீ வந்து உட்கார்ந்துருக்கிறியே. என்ன வார்த்தை பாருங்க, அட பிள்ளையை நாசம் புரியவே ஒரு பேயென நீ வந்து தோன்றினாய். பெரு வெள்ளத்தை புல்லொன்று எதிர்க்குமா? வெள்ளத்தை புல் எதிர்க்க முடியுமா? பாண்டவரை நாம் எதிர்க்க முடியுமா? யோசிக்க வேண்டாமா? ஆனா தப்பு பண்றது புள்ள தானே, புள்ளைய தானே திட்டணும். எதுக்காக சகுனியை திட்டணும்னா, உங்களுக்கு நிறைய பெரிய பணக்கார வீடுகளில் நட்போ உறவோ இருந்தா ஒரு சீக்ரெட் தெரியும். பெருவாரியான பணக்கார வீட்டில் அப்பனும் பிள்ளையும் பேசிக்கவே மாட்டாங்க. ரொம்ப பெரிய பணக்கார வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே பணம் வந்துட்ட எந்த வீட்லேயுமே அப்பனுக்கும் பிள்ளைக்கும் உறவு சரியாக இருக்காது. அதாவது கொஞ்சம் இல்லாத வீடுகளில் கூட அப்பா பிள்ளைக்கு ஒரு பாசம் இருக்கும். அப்பா உழைக்கிறாரே, கஷ்டப்படுறாரே, மகன் நல்லா இருக்கணுமே, அவனுக்கு பேண்ட் வாங்கி கொடுக்கணுமே, வாட்ச் வாங்கி கொடுக்கணுமேன்ற பாசம் இருக்கும். இது எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகி எஸ்டேட்டு, அது மில்லு கில்லுன்னு ஏகப்பட்ட பணம் சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்பனும் பிள்ளையும் பயங்கர விரோதியாகவே இருப்பான். அவன் சொல்லுவான், என்னைக்கு இவன் மண்டையை போடுறான்னு தெரியல, இல்லை நானே போடணுமா அப்படிங்கிறதும் தெரியல, இவன் மண்டையில் போடணுமாங்கிறதும் தெரியல. இவன் போட்டான்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும், போட மாட்டேங்கிறான், இல்லாட்டி ஆள் வச்சு நானே போடணும் அப்படிமா பையன்.
அவன் சொல்லுவான், உலகத்திலே எனக்கு ஒரு எதிரி ஒன்றுனா அது வேற யாரும் இல்லை, இவன் தான் என்னுடைய எதிரி, இவன்ட்டே தப்பிச்சா பெரிய விஷயம் அப்படின்பா. இந்த பணம் அப்படி பண்ணுது. நிறைய பணம் வந்துட்ட உடனே அப்பனும் பிள்ளையும் தான் விரோதியாக மாறுவான். இதை விட இன்னும் அந்த எதிர்ப்பை காட்டாத குடும்பங்கள்லாம் உண்டு. பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், அப்பா பிள்ளை மேலே கோவத்தை காட்ட மாட்டான், பிள்ளை அப்பா மேலே கோவத்தை காட்ட மாட்டான், பேசிக்குவாங்க, ஆனால் உண்மையாக பேசிக்க மாட்டாங்க. எப்படி ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசினா அதுவே பெரிய சமாச்சாரம். அதுவும் இன்டர்காம் ஃபோனுக்குள்ளேயே பேசுகிறவன்லாம் எத்தனையோ அப்பா பிள்ளையும் இருக்கிறான், நேராகவே பேச மாட்டான். ரொம்ப வேணும்னா கூட கணக்கு பிள்ளை மூலமாக தான் பேசிக்குவாங்க. வீட்டில் கணக்கு பிள்ளைகிட்ட பையன் சொல்லுவான், ஏய் ஒரு 10,000 ரூபாய் அந்த கிழவனை கேட்டு வாங்கி கொடு, 10,000 ரூபாய் எனக்கு செலவுக்கு வேணும், அந்த கிழவன்ட்ட சொல்லுவியோ சொல்ல மாட்டியோ, எனக்கு கொடுத்துட்டு கணக்கை எழுதிக்க கொண்டா. அவன் சொல்லுவான், என்ன முதலாளி நீங்கள் இப்படி கேட்டால் எப்படி, நான் பெரிய ஒரு பெரிய ஐயா, நீ கொடுத்துட்டு சொல்லு, அவன் நான் வாங்கிட்டு போனேன்னு சொல்லு. நான் ஏன் வாங்கினேன்னு அவன் கேட்குறானா பார்ப்போம். கேட்க மாட்டானே, வேற அப்பா பற்றி சொல்கிறான், கேட்க மாட்டானே அப்படி. இவன் கடைசியாக வேற வழி இல்லை, 10,000 ரூபா கொடுத்துருவான் இவனுக்கு. இவன் அந்தாண்ட போன உடனே கணக்கு பிள்ளை சொல்லுவான், இது மாதிரி சின்னவர் வந்தார், 10,000 ரூபா பணம் வேணும்னு கேட்டார், கொடுத்துட்டியா? நான் எப்படி கொடுக்காட்டி என்னை உதப்பாரு, வேற வழி இல்லை, கொடுத்துட்டேன். நீ அவனை நாசம் பண்ணுறதுக்குனே வந்திருக்கிற. யார் கணக்கு பிள்ளை திட்டுவான். கணக்க பிள்ளையை திட்டுறவன் நீ யாரா பிள்ளைய கூப்பிட்டு திட்டு, கணக்க பிள்ளைய திட்டிய பிள்ளைய திட்ட முடியாது. திட்டினா இவன் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்றான் அப்படிங்கிறத புள்ள எடுத்து விட்டுருவான். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ யார் யாருக்கு பணம் செலவு பண்றேன்னு எனக்கு தெரியாதா, நீ எங்கெங்க ஃபேமிலி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதான்னு பையன் ஆரம்பிப்பான். நீங்க ஒரு எல்லைக்கு மேல பணம் வர்றது இருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய விபரீதம்ங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். குடும்ப வாழ்க்கை போயிடும், ஒழுக்கம் போயிடும், அன்பு போயிடும், நட்பு போயிடும், மேன்மை போயிடும், பண்பு போயிடும். ஒரு எல்லைக்கு மேலே செல்வம் வராமல் இருக்கிறது கூட நல்லது. சத்யசாய் பாபா ஒரு வார்த்தை சொல்றார், ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. என்னன்னா, பணம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா கால் செருப்பு மாதிரி இருக்கணும். கால் செருப்பு மாதிரினா கீழான அர்த்தத்தில் அவர் சொல்லலை, கால் செருப்பு எப்பவுமே அளவு சரியா இருக்கணும். இப்போ பாருங்க, கால் செருப்பு சின்னதா இருந்ததுன்னா காலை கடிக்கும், கால் செருப்பு பெருசா இருந்தா நடக்கிறவனை கவுத்து விட்டுடும். பணமும் அப்படித்தான், உங்களுக்கு கம்மியா இருந்தா கையை கடிக்கும், ஜாஸ்தியா இருந்தா எவங்கிட்ட இருக்கோ அவனையே கவுத்து விட்டுரும். அந்த செல்வம்ங்கிறது ஒரு அளவா இருந்தா தான் பெத்தவங்க பிள்ளைகளுக்கு கூட உறவுங்கிறது கரெக்டா இருக்க முடியும். இந்த பெரிய குடும்பங்கள்ல கனக பிள்ளையை திட்டுவானே ஒழிய பிள்ளையை திட்ட மாட்டான். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆனா என்றைக்கோ மகாகவி பாரதி அந்த வாழ்க்கையை அப்படியே படம் பிடிச்சு காட்டுகிறார். என்ன சொல்றான் பாராட, பிள்ளையை நாசம் புரியவே ஒரு பேயன நீ வந்து தோன்றினாய், சோதரர் தம்முள் பகை உண்டோ ஒரு சுற்றத்திலே பெரும் செற்றமோ. எல்லாம் அண்ணன் தம்பிடா, என்னடா சண்டை வேண்டியிருக்கு எங்களுக்குள்ள, 1000 சூழ்ச்சி இவன் செய்து வந்த சீதரன் தன்னருளால் ஒரு பெரும் சீலத்தினாலும் புயவலி கொண்டும் யாதொரு தீங்கும் இல்லாமலே. இவன் என்ன அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கான் தெரியுமா, அவர்களுக்கு தீங்கு பண்ணியிருக்கான் தெரியுமா, அத்தனையும் அந்த பாண்டவர்கள் பொறுத்து கொண்டார்கள். இந்த மாதிரி ஒரு உறவு நமக்கு கிடைக்குமா? பிள்ளை பருவம் தொடங்கிய இந்த பிச்சன் அவருக்கு பெரும் வகை. சின்ன வயசுலேருந்து அவங்களை எதிரியாவே நினைச்சு இவன் வாழ்க்கையை வீணாக்குறானே, பிள்ளை பருவம் தொடங்கிய இந்த பிச்சன் அவருக்கு பெரும் வகை. செய்து கொள்ளப்படாத பெரும் பழி, அவங்களை கொலை பண்றதுக்கெல்லாம் நம்ம திட்டமிட்டமே, செஞ்சிருக்கலாமா? கொல்லப்படாத பெரும்பழி அன்றி கொண்டதோர் நன்மை சிறிது உண்டு. அவனை எதிர்த்ததால் நமக்கு நன்மைன்னு கொஞ்சம் ஏதாவது உண்டா? இனியாவது திருந்த வேண்டாமா? சொன்னா கேளுடா மகனே, உனக்கு செல்வம் இருக்கு, வாழ்க்கை இருக்கு, எல்லாம் இருக்கு, நீ ஏண்டா இதை பெருசா எடுத்துக்கிற? அவன் சொன்னா, யாகத்துல என்ன அவமானப்படுத்திட்டாங்க. அப்பவும் சொல்றான், அவன் சொன்ன வார்த்தை சாதாரணமான வார்த்தை. அவன் சொல்றான், டே துரியோதனா, எனக்கு விழிப்புலன் இல்லடா, கண் புலன் இல்லை. நான் ஒரு இடத்துல தடுமாறி விழுந்தா கூட அது தப்பு கிடையாது, யாரும் என் இடத்துல அன்பு காட்டுவார்கள். நீ உனக்கு விழிப்புலன் இருக்கிற போது நீ கீழே விழுந்தா உன்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? இல்லை என்ன தப்பு? மச்சினி சிரிச்சுட்டாடா, அது ஒரு பெரிய விஷயமா, அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு பேசுறியே. இதெல்லாம் சாதாரணமா யார் வேணாலும் செய்வார்களே. தவறி விழுபவர் தம்மையே பெற்ற தாயும் சிரித்தல் மரபு அன்று. குழந்தை நடந்து வருது, தொபுக்கிட்டின்னு கீழே விழுந்தா அம்மா சிரிக்க மாட்டாளா? அந்த குழந்தைய பார்த்து, என்னப்பா விழுந்துட்டியா அப்படின்ட்டு வந்து எடுத்து விடுவா. பெற்ற தாயும் சிரித்தல் மரபு. அப்படி இருக்கும் போது என்னடா சகோதரன் சிரிச்சா ஒரு பெரிய தப்பா? அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காது. அங்க கண்ணனுக்கு முதல் மரியாதை காட்டினார்கள், நம்மள மதிக்கல, நமக்கு தானே முதல் மரியாதை காட்டி இருக்கணும் அப்படின்னா. டேய், கண்ணனுடைய மேன்மை என்னன்னு உனக்கு தெரியுமா? நாம அண்ணன் தம்பி, நமக்கு நாமே முதல் மரியாதை பண்ணிக்கிறதா? நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கிற விருந்தாளி யாரு? கண்ணன். அவன் யாரு? கடவுள். அவருடைய ஆற்றல் என்னன்னு உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆதி பரம்பொருள் நாராயணன். திருதராஷ்டிரன் ஒரு ஆச்சரியமான கேரக்டர். அவன் திடீர்னு ரொம்ப உண்மையெல்லாம் பேசுவான், ஆனா மட்டமா நடந்துக்குவான். ஏன் அப்படின்னா, அவன் என்ன இருந்தாலும் வேத வியாசருடைய வித்துக்கு பிறந்த பிள்ளை, மறந்துடக்கூடாது நீங்க.
வேதவியாசருடைய வம்சமா வந்துதான் அம்பிகை வயிற்றுல வந்து பிறந்தவன். வேதவியாசன் ஞானி தானே, அவருடைய வித்துல வந்த பிள்ளை எப்படி மோசமா இருக்க முடியும்? அதான் மெயின் ரீசன். ஆனா அவனுக்கு அஞ்ஞானம் இருக்கு. அந்த அஞ்ஞானம் காரணமாக எதையும் தப்பா தான் செஞ்சு முடிப்பான். நினைக்கிறது உயர்வா நினைப்பான், தப்பா செய்வான். அவனுக்கு கண்ணன் கடவுள் அப்படிங்கிறது கிளியரா தெரியும். அவன் சொல்றான் பாருங்க, ஆதி பரம்பொருள் நாரணன் தெளிவாகிய பார்க்கடல் மீதியிலே நல்ல சோதிப்பனாமுடி 1000 கொண்ட தொல்லறிவு என்னும் ஒரு பாம்பின் மேல் ஒரு போதத்துயில் கொள்ளும் நாயகன் கலை பொந்து புவிமிசை தோன்றினான் இந்த சீத குவளை விழியினான் என்று செப்புவர் உண்மை தெரிந்தவர். டே, அவன் நாராயணனடா, பரம்பொருளடா, மூல பரம்பொருள் மேன்மையானவனடா அந்த கிருஷ்ணன். அவனை எப்படி வணங்கணும்? நான் எனும் ஆணவம் தள்ளலும் இந்த ஞானத்தை தான் என கொள்ளலும் பரமோன நிலையில் நடத்தலும் ஒரு மூவகை காலம் கடத்தலும் நடுவான கருமங்கள் செய்தலும் உயர் யாவிற்கும் நல்லருள் பெய்தாலும் அவன் எப்படி வணங்கணும், எப்படி அடையணும்? அப்பேற்பட்ட மேன்மை மிக்கவன் அந்த நாராயணன். அந்த நாராயணனுடைய பெருமையுடைய துரியோதனா உனக்கு நான் சொல்ல முடியுமா? சொல்லிட்டு திருதராஷ்டிரன் எப்படி முடிக்கிறான்னு பாரதி சொல்றான் பாருங்க, ஒரு பேயினை வேதம் உணர்த்தல் போல் கண்ணன் பெற்றி உனக்கவர் சொல்லுவார். எங்கேயாவது பேய்க்கு வேதம் சொல்லி கொடுக்க முடியுமா? அது மாதிரி கண்ணன் பெருமையினை உனக்கு நான் சொல்லி கொடுக்க முடியுமா? முடியாதுடா. ஒரு பேயினை வேதம் உணர்த்தல் போல் கண்ணன் பெற்றி உனக்கவர் பேசுவார். துரியோதனுக்கு கோவம் வந்துருச்சு. தன் அப்பா இவ்வளவு இன்சல்ட்டா பேசின உடனே அவன் சொன்னான், பாம்பை கொடி என்று உயர்த்தவன். அவனுடைய கொடியில பாம்பு தான் படம். பாம்பே படம் எடுக்கும், அதை வந்து கொடியில படமா வேற எழுதி வச்சிருக்கான் இவன். பாம்பை கொடி என்று உயர்த்தவன் அந்த பாம்பென சீறி மொழிகுவான். ஆட தாம் பெற்ற மைந்தற்கு தீது செய்திடும் தந்தையர் பார்மிசை உண்டுக்கொள். உன்ன மாதிரி ஒரு மோசமான அப்பா உலகத்துல உண்டா? எப்படியா? இந்திர போகங்கள் எனக்கென்றான் உணவு இன்பமும் மாதரின் இன்பமும் அந்த மந்திர படை மாட்சியும் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டானா. சொல்றான் பாருங்க, மாதர்தம் இன்பம் எனக்கென்றான் புவி மண்டல தாட்சி அவர்க்கென்றான் நல்ல சாதமும் நெய்யும் எனக்கென்றான் எங்கும் சாற்றிடும் கீர்த்தி அவர்க்கென்றான். தின்னுட்டு ஜாலியா இருக்கிறது என் வேலை, என்ன அப்படித்தான் முடிவு பண்ணிட்டான் எங்க அப்ப. மாதர்தம் இன்பம் எனக்கென்றான் புவி மண்டலத்து ஆட்சி அவருக்கு என்றான் சாதமும் நெய்யும் எனக்கென்றான் சாற்றிடும் கீர்த்தி அவருக்கு என்றான். ஆடா ஆதரவு இங்கானம் பிள்ளை மேல் வைக்கும் அப்பன் உலகினில் வேறு உண்டோ? இது மாதிரி ஒரு மோசமான அப்பன் உலகத்துல வேற எங்கேயாவது இருப்பானா அப்படின்னு. திருதராஷ்டிரன் என்ன பேச முடியும்? இப்படி சைலண்டா இருந்தான். இப்ப ஆரம்பிச்சான், வாது நின்னோடு தொடுக்கிலேன். நான் உங்ககிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு வரல, பேசுறதுக்கு வரல. வாது நின்னோடு தொடுக்கிலேன், ஒரு வார்த்தை சொல்வேன் கேட்டுக்கொள். நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேளு. யார்? திருதராஷ்டிரனுக்கு துரியோதனன் சொல்றான், உன்னோட நான் இங்க பேசுறதுக்கு வரல, டிஸ்கஸ் பண்றதுக்கு வரல. நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேளு. தீது நமக்கு வராமலே வெற்றி சேர்வதற்கு ஒரு வழி உண்டு. நமக்கு தீங்கில்லாம ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி நாங்க இப்ப கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். என்ன? சூதுக்கு அவரை அழைக்கலாம், சூதாட்டத்துக்கு அவங்களை கூப்பிடலாம், அதில் தோற்றிடுமாறு புரியலாம், கண்டிப்பாக அவர்களை தோற்கடிக்கலாம். இதற்கு ஏதும் தடைகள் சொல்லாமலே, நீ தடைகளை சொல்லி காரியத்தை கட்டுடாத, இதற்கு ஏதும் தடைகள் சொல்லாமலே எனது எண்ணத்தை நீ கொள்ளல் வேண்டும். நான் சொல்றத நீ கேள். பையன் அப்பங்கிட்ட சொல்றான், நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு. திருதராஷ்டிரன் பார்த்தான், அடப்பாவிகளா, சூதாடுறதுக்கு அவனை கூப்பிட்டு அவன் சொத்தை கொள்ளையடிக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிட்டா. அவன் ரொம்ப வருத்தத்தோட சொன்னான், பெரிதாய் துயர் கொணர்ந்தாய். டே பாவி, நீ எனக்கு பெருசா துன்பத்தை கொண்டு வந்துட்டடா. பெரிதாய் துயர் கொணர்ந்தாய் கொடும் பேய் என பிள்ளைகள் பெற்று விட்டேன். நான் என்ன பிள்ளைகளா பெற்றிருக்கிறேன்? கொடும் பேய் என பிள்ளைகள் பெற்று விட்டேன். அரிதாக்குதல் போலே அமர் ஆங்கு அவரோடு புறவல்லமோ. டே, சிங்கம் தாக்குனா தாங்க முடியுமாடா? எவ்வளவு கொடுமையான விஷயம். அதை விட்டுட்டு நரி தாக்குதல் போல் இந்த சூதாட்டத்தில் ஏண்டா உனக்கு இந்த புத்தி கட்டு போச்சு? ஆரியர் செய்வாரோ இந்த ஆண்மை இல்லாத செயல் எண்ணுவாரோ? இது பேடித்தனமான ஒரு காரியம் இல்லையாடா? சூதாடி அவன் செல்வத்தை கொள்ளையடிக்கலாம்னு சொல்றீங்களே, இப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுக்குள்ள வரலாமா? இது வீரனுக்கு வரக்கூடிய எண்ணமா? எல்லாம் கேட்டான். துரியோதனன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், இதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு இங்க வரல, நீ சொல்றத நான் கேட்டுக்கிறதுக்கு வரல. இப்ப நீ இதை ஒத்துக்கிட்டே அப்படின்னு சொன்னா நான் உயிரோட இருப்பேன். நீ இதை ஒத்துக்கலே அப்படின்னு சொன்னா நான் பிணமா விழுந்து சாவேன், என் மேல விழுந்து நீ ஒப்பாரிவை. அவன் கடைசியா த்ரெட்டன் பண்றான். சில வீட்டில் கூட சில பேர் மிரட்டுவாங்க, நான் சொல்ல நீ கேட்கலாம் நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு. பண்ணிக்கோன்னு கிணத்துல விழு, இங்கதான் இருக்கு கிணறு, அது கூட தண்ணி கூட இல்லை, ஆனால் இருக்கிற கிணறா பார்த்து போய் விழு அப்படின்னு நம்ம அட்ரஸ் கூட கொடுக்கலாம். என்ன தற்கொலை பண்ணிக்குவேன் மிரட்டுறது அந்த பெரிய விஷயமா? உலகத்தில் வாழ்றது பெரிய விஷயமே ஒழிய தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு பெரிய விஷயமா? அதில் என்ன இருக்கு ஒரு பெரிய விஷயமா யோசிச்சுக்கிறதுக்கு?
இன்னொருத்தரை பணிய வைக்கிறது, இன்னொருத்தரை மிரட்டுறது. இன்னைக்கு மக்கள் தான் நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கு எல்லா வெப்பனும் கையாளுறாங்க. இன்னொரு என்னென்ன வீழ்த்தணுமோ எல்லா கருவியும் கையாளுறாங்க. நீங்கள் நம்ப கூட முடியாது, ஒரு நிகழ்ச்சி, ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறான், அவனுடைய தாய்மாமன் பொண்ணுக்கு 15 வயசு வித்தியாசம், அவனுக்கு அந்த பொண்ணுக்கு 15 வயசு வித்தியாசம். அந்த பொண்ணு 15 வயசு தான் ஆகுது, அதை கல்யாணமே பண்ண முடியாது, இன்னும் 3 வயசு கழிச்சு தான் அதுக்கு மேரேஜே பண்ண முடியும். அந்த அம்மா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கிறாங்க. அவன் சொல்கிறான், நான் கல்யாணமே பண்ண முடியாது, சட்டப்படி தப்பு, நான் கல்யாணம் பண்ண முடியாது, பண்ணினாலும் அமெரிக்கா கூட்டு போக முடியாது, 18 வயசு ஆகலை, நான் என்ன பண்ண சொல்கிறேன், அங்கே போய் இன்னும் நான் கல்யாணம் 28 வயசு ஆகி போச்சு, இந்த பயலுக்கு 15 வயசு ஆகி போச்சு, கூட அதை விட 30 வயசு ஆகி போச்சு, நான் எப்படி வாழ்வேன், எனக்கு வேற ஒரு பொண்ணு பாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த அம்மா, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, நான் தற்கொலை பண்ணிக்குவேன், நான் தற்கொலை பண்ணிக்குவேன். இது என்ன கூத்து? அவன் நல்லா இருக்க விட மாட்டேன், அப்படி நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னா இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? பண்ணிக்கோன்னு சொல்லணும்னு நான் சொல்றேன். பண்ணிக்கோ. ஒரு சட்டத்தையும் மதிக்கல, ஒரு தர்மத்தையும் மதிக்கல, ஒரு நீதியும் மதிக்கல, நான் சொல்றபடி எல்லாம். இதை இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன்? அக்ரெசிவ்னா ஆக்கிரமிப்பு மனோபாவம். இன்னொருத்தர் வாழ்க்கையில நம்ம எவ்வளவு போலாம்னு ஒரு இலக்கணம் இருக்கு. இன்னொருத்தர் வாழ்க்கைக்குள்ள நம்ம எவ்வளவு எட்டி பார்க்கலாம்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்போ சீனா நம்ம எல்லைக்குள்ள வந்தா தப்பு, பாகிஸ்தான் நம்ம எல்லைக்குள்ள வந்தா தப்புன்ற மாதிரி ஒரு மனிதன் இன்னொரு மனுஷன் வாழ்க்கையில எவ்வளவு உள்ள போலாம்னு ஒரு கணக்கு இருக்கு. ஒரு அளவு போகலாம், அதுக்கு மேல போக முடியாது. எல்லா வகையிலையும் நான் சொல்றபடியே நீ எல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சா ஆக்கிரமிப்பு மனோபாவம் எந்த வகையில் இருந்தாலும் தவறுதலா தான் போய் முடியும். காரண காரியங்கள் அறிவுபூர்வமான சயின்டிபிக்காவே க்ளோஸ் ரிலேஷன்ஸை மேரி பண்ணாதீங்கிறான். நான் ஒரு மாதிரி சன் டிவியில் பேசுகிற போது சொன்னேன், வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, கல்யாணம் பண்ணால் ஊனமுற்ற குழந்தைகள் தோன்றும். சொந்த உறவு, நெருங்கின உறவில் கல்யாணம் பண்ணிக்கிட்டே வந்தால் ஊனமுற்ற குழந்தைகள் தோணும். ஒருத்தர் சண்டை போடுறாரு, எங்கள் குடும்பத்தில் அப்படி தோணலையே, நீ தப்பிச்சிட்டதுக்காகவே அது நியாயம்னு பேசக்கூடாது. இதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப நெருங்கிய உறவுல போய் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொன்னா அது என்னன்னா, இந்த குடும்பத்தினுடைய குறைபாடு அந்த குடும்பத்தினுடைய குறைபாடு ரெண்டும் ஒன்று தானே, அது ரெண்டும் சேருகிற போது ஸ்ட்ராங்கா மாறி ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்கும். இதை தவிர்த்தா என்ன கெட்டு போச்சு? வேண்டான்னு சயின்டிஃபிக்கா அறிவுபூர்வமா சொல்றேன், நம்ம மாறி யோசிக்கலாமா இல்லையா? என்ன கெட்டு போச்சு? பிடிவாதம். அதுவும் எப்படி தன்னுடைய பிடிவாதத்துக்கு இன்னொருத்தர் பணியணும்னு நினைக்கிற ஒரு அகங்காரம். அது மாதிரி பிள்ளைகள் மிரட்டும். பிள்ளைகள், அப்பாவை நீ எனக்கு இதெல்லாம் வாங்கி தரல, நான் தற்கொலை பண்ணிக்குவேன், இதெல்லாம் செய்யலை நான் அப்படி பண்ணிக்குவேன், நான் இப்படி பண்ணிக்குவேன். டார்ச்சர். ஆனால் ஒன்று மட்டும், தன்னை அதாவது பிறரை பணிய வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் யுக்திகளை கையாளலாம்னு பல பேர் நினைக்கிறார். இதெல்லாம் ரொம்ப தவறு. பிறர் வாழ்க்கையில் நம்ம ஒரு அளவு தான் தலையிடலாம், அதற்கு மேல் தலையிடுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. இப்போ அப்பாட்ட சொல்கிறான், நீ நான் சொல்கிறபடி கேட்கல அப்படின்னா என் மேலே நீ பாசம் வச்சிருக்கிற இல்லை, ஆமாம் என் பணத்து மேலே தான் நீ விழுந்து அழ வேண்டியிருக்கும் அப்படின்னு. இந்த லெவலில் நான் ஒரு அப்பாவாக இருந்தால் என்ன சொல்வேன்னா, அப்படியே செத்துடுறா, மேலே விழுந்து அழுது காரியத்தை முடிச்சுட்டு பாலெல்லாம் ஊற்றிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம்ல, வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கலாம்ல. இப்போ நான் சொல்கிற கருத்து கஷ்டமாக இருக்கும், ஆனால் இதான் சத்தியமான வாக்கு. என்னன்னு நான் அடிக்கடி சொல்கிறேன் இந்த வார்த்தையை, கருத்தரிப்பதெல்லாம் பிள்ளைகள் அல்ல, கருத்தரிப்பதெல்லாம் பிள்ளைகள் அல்ல, கருத்தறிந்து நடப்பதுதான் பிள்ளை. சரியான கருத்துப்படி நடக்கிறதா பிள்ளையா இருக்க முடியுமே ஒழிய நம்ம வம்சத்துல வந்துடுத்துங்கிறதுக்காகவே கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. நியாய நியாயத்தை கட்டுப்படலைன்னா நம்ம பிள்ளையா இல்லைன்னா கூட தூக்கி எறியணும் வெளியில். அந்த அறிவுபூர்வமான வாழ்க்கை முறை வந்தாதான் ஒரு சமூகம் உறுப்பினர். குருட்டு பாசம், கண்மூடித்தனமா நம்ம குழந்தை மேல அளவு கடந்த பாசத்தை காட்டுறது, அவன் என்ன தப்பு பண்ணினாலும் ஏத்துக்கிறது, அவன் ஊரை அடிச்சு ஒலையில போட்டு திருடிட்டு கொலை பண்ணிட்டு என்ன வந்தாலும் போலீஸ்ல காட்டி கொடுக்க கூடாது, அவனை காப்பா, தவறு. இந்த எண்ணம் தான் நீ சமூகத்தில் ஜாஸ்தியா. நம்ம கட்சிக்காரன்னா அவன் தப்புன்னா காட்டி கொடுக்கூடாது, அவன் லஞ்சம் வாங்கினா காட்டி கொடுக்கூடாது, நம்ம ஜாதிக்காரன்னா அவன் என்ன தப்புன்னாலும் காட்டி கொடுக்கூடாது. ஒரு பேங்க்ல கொள்ளையடிப்பான், திருடுவான், எல்லாம் பண்ணுவான், அப்புறம் ஜாதி கட்சியில் மொத்தமாக சேர்ந்துக்குவான், ஜாதிக்காரெல்லாம் சேர்ந்து அவனை காப்பாற்றிக்கிட்டு இருப்பான். அங்கே என்ன ஜாதி வந்தது? திருடுறவனுக்குலாம் ஒரு ஜாதியா? அவன் திருடுறதுக்கு முன்னாடி ஜாதியை சொன்னான், திருடுற வரைக்கும் தனியாக திருடி விட்டு அப்புறம் ஜாதியோட ஐடென்டிஃபை பண்ணிக்க வேண்டியது. நீங்க சமூகத்தினுடைய அவலங்களை இன்னைக்கு யோசிக்கணும். மனிதர்கள் எவ்வளவு தூரம் தவறுதலாக பயன்படுத்துகிறார்கள், ஒரு பலத்தை தப்பா பயன்படுத்துறாங்க. துரியோதனன் சொல்றான், நீ மட்டும் என்ன நான் சொல்றதை கேட்கல, நீ என் பணத்து மேல. நான் இப்ப இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? 13 வருஷம் கழிச்சு சூதாடி இதே பணத்து மேல திருதராஷ்டிரம் விழுந்து அழுதானா இல்லையா? நடக்காமையா போச்சு. அதே காரியம் நடந்தது. எப்படின்னா, சூதாடி தருமனை காட்டுக்கு அனுப்பிச்சு 13 வருஷம் கழிச்சு அவன் திரும்பி வந்து அதே தருமன் கொண்டு விட்டான். யார? இந்த துரியோதன பீமனை கொண்டு விட்டான். அப்ப இதே பணத்து மேல விழுந்து அழுதான்ல. 13 வருஷம் தள்ளி இதே தானே நடந்தது, நடக்காமையா போச்சு. அப்ப அந்த அப்பா எப்படி இருக்கணும்னா, டேய் இது தப்புனா தப்பு தான், நீ என்ன சொன்னாலும் கிடையாதுன்னா கிடையாதுன்னா அப்படிலாம் சொல்லணும். ஒரு அப்பா
இந்த பிள்ளை பாசமோ குழந்தைங்க மேல இருக்கிற பாசமோ எல்லாத்தையும் மீறி நாம செய்யணும்னு நினைக்கிறதுக்கு பாருங்க, பாவத்துல பெரிய பாவம். அதுதான் திருதராஷ்டிரன் வீணா போயிட்டான். அவன் கடைசியா சொல்றான் பாருங்க, அவன் வேதனையா சொன்னான், மகனே அப்படிலாம் பண்ணிவிடாதடா, அப்படிலாம் பண்ணிவிடாதடா, நீ இருக்கணும் தானடா நான் இவ்வளவு பாடுபடுறேன், அப்படிலாம் நீ பண்ணிவிடாதே, நான் கூப்பிடுறேன் யாரு தருமனை எல்லாம் இங்க ஒரு மண்டபம் கட்டி நான் வர சொல்றேன்னு சொல்ற போது சொன்னான் பாருங்க, அதை ஒத்துக்கிறான். அதை பாரதி எழுதுனா, விதி 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 மகனே, அட வேற என்ன சொல்லுவேன் என் மகனே, நானும் விதிடா விதி விதி 3 தடவை பாரதி அந்த வார்த்தையை போட்டான், விதி 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 மகனே, இனி வேற என்ன சொல்லுவேன் அட மகனே. அந்த 3 தடவை விதி விதி விதிங்கிற வார்த்தையை பாரதி பயன்படுத்தினாரே, என்ன காரணம்னா, ஒண்ணு, இப்ப தருமனை சூதாட்டத்துக்கு கூப்பிட்டு அவனை தெருவில் நிறுத்த போறான், அது யாருடைய விதி? தருமனோட விதி. விதியில ஒரு அர்த்தம் தருமனோட விதி. சூதாடிட்டு 13 வருஷம் நாட்டை வச்சுக்கிட்டு அப்புறம் அவன் கையாலேயே இவன் சாக போறான், அது இவனோட விதி. இதை திருதராஷ்டிரன் சொன்னான், நீங்க 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு சாகிறத நான் பார்க்க வேண்டியிருக்கே, அது என்னோட விதி. 3 பேர் விதி இங்க மீட் பண்ணது, 3 பேர் விதியும் சந்திக்கிற இடமா போச்சு இந்த இடம். விதி 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 மகனே, இனி வேறது சொல்லுவேன் அட மகனே, கதியிரும் காலனன்றோ இந்த கயமகன் என நினை சார்ந்து விட்டான். ஏன்னா இதே கான்செப்டை பின்னாடி பாரதி இன்னும் சொல்றான், விதி வகுத்த போதில் என்னென்ன நடக்குமோ அது நடந்தே தீரும், மாற்ற முடியாதுன்னு பாரதி வருத்தப்பட்டு பேசுறான். ஏன் இவ்வளவு விதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது வலிமையானது, நாம அதை மறுக்க முடியாது. ஒரே அடியா விதியே இல்லைன்னு பகுத்தறிவாதி மாதிரி நாம பேச முடியாது. விதியும் இருக்கு, விதியை ஜெயிக்கிறதுக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், ஆனா விதி அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் விதி அதனுடைய வேலையை செய்யும். எங்க அப்பா ஜோசியத்தில் ரொம்ப நம்பிக்கை உடையவர். அவர் 58 வயசு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ஜோசியம் பார்க்கறதையே முழு நேரம் பணியாக வச்சுக்கிட்டார். காசுக்காக இல்லை, ஒரு கலைக்காக. அது என்ன, யோகப்பட்ட புஸ்தகம் வாங்கி போட்டார் எங்கள் வீட்டில், ஜோசிய புஸ்தகமாக. அப்போ தான் எனக்கும் ஜோசியத்தில் என்ன ஏதும் லேசாக ஒரு ஆர்வம் வந்தது. ப்ரொஃபஷனலாக பார்க்குறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்து, எங்கள் அப்பா சொல்லுவார், விதி எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல கதை சொல்வார். ஒரு ஜோசியர், அவர் எப்படிப்பட்ட ஜோசியர்னா மண்ட ஓட்டில் ஜோசியம் பார்ப்பாராம். கையை உள்ளங்கையை ஜாதகம் மண்ட ஓட்டு. ஒரு நாள் தெருவழியாக போறாரு, ஒரு மண்ட ஓட்டு கீழே கிடந்தது. அந்த மண்ட ஓட்டை எடுத்து பார்த்தா அந்த மண்ட ஓட்டில் அவருக்கு தெரியுது ஜோசியம் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னா, இந்த மண்ட ஓட்டுக்கு இன்னும் அவமானம் பாக்கி இருக்குன்னு. வீட்டில் வச்சுக்க முடியுமா? வீட்டில் தோட்டம் இருந்தது, தோட்டத்தில் ஒரு மரம் இருந்தது, மரத்தில் ஒரு பொந்து இருந்தது, அதுக்குள்ள கொண்டு வச்சுக்கிட்டார். மண்ட ஓட்டை வீட்டில் வைக்க முடியாது இல்லை, எவன் மண்ட ஓட்டையோ அதுக்காக கொண்டு போய் தோட்டத்தில் பொந்தில் வச்சுட்டார். காலையில் எந்திரிச்ச உடனே அந்த மண்டை ஓட்டை போய் பார்ப்பார், இதுக்கு ஏதாவது அவமானம் ஆயிருக்கான், ஒன்றும் இல்லை வச்சுருவார். அப்புறம் சாயங்காலம் அந்தி சாயந்ததுக்கு அப்புறம் தோட்டத்துக்கு போக முடியாது, அதுக்காக முதல்ல ஒரு தடவை போய் பார்த்துட்டு அந்தி சாயத்துக்கு முன்னாடி மண்டை ஓட்டை வச்சுட்டு கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வருவார். டெய்லி காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை காலையில் ஒரு தடவை. ஒன்றும் ஆகவே இல்லை அந்த மண்டை ஓட்டு. 1.5 வருஷமாக வச்சுருந்தார், ஒன்றுமே ஆகவே இல்லை. ஒரு நாள் இவர் எங்கேயோ வெளியில் போயிட்டு திரும்பி வந்தார். வந்து பார்த்தா தோட்டத்தில் அந்த மண்டை ஓட்டை எடுத்து வச்சு இவர் சம்சாரம் விளக்கு மாத்தால் அடிச்சுக்கிட்டு இருந்தார். விளக்கு மாத்தால் அடிச்சு இதுக்கு ஒன்றும் புரியவே இல்லையே, இந்த பைத்தியம் அதை போட்டு அடிக்குது அப்படின்ட்டு மெதுவாக கேட்டார், என்ன அதை போட்டு அடிக்கிற, எதுக்கு அதை அடிக்கிற? உடனே சொன்னா பாருங்க, தெரியும் இது அடித்தா உனக்கு ஒன்று அடித்த மாதிரி வலிக்கும்னு எனக்கு தெரியும், உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்னு. ஏ பைத்தியமே, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. இது அடித்தா உனக்கு நோவுமே, உன்னையே விளக்கு மாத்தால் அடிச்சாப்புல இருக்கவே, அடிக்க முடியல, அந்த ஆத்திரத்துக்கு தான் அடிக்கிறேன் நான். வேற ஒன்றும் இல்லை, அந்த ஜோசியருக்கு ஒரு ஸ்மால் ஹவுஸ் இருந்தது. ஸ்மால் ஹவுஸ், அது செத்து போச்சு. செத்த உடனே அந்த தொடர்பு போயிடுச்சு, விட்டுட்டாரு. ஒழுங்கா இந்த அம்மாவோட ஒரு கரெக்டாக இருக்கிறாரு. அந்த இதை முடிஞ்சு போச்சு கதை, அதுக்கு பிள்ளை குட்டிலாம் கிடையாது, கதை முடிஞ்சு போச்சு, இந்த விட்டு இருக்கிறார். ஆனால் டெய்லி மண்டை ஓட்டை பார்த்தோன்னே இவ என்ன நினச்சிக்கிட்டா மூத்த சம்சாரம், ஓ அவள் செத்ததுக்கு அப்புறமும் மண்டை ஓட்டை எடுத்து வச்சு இந்த ஆள் கொஞ்சம் நான் போல் இருக்குது, காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை, காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை அப்படின்னு. இதை அடித்தாதான் அவன் திருந்துவான். நல்லா விளக்கு மாத்தால் அடிச்சு உரல்ல போட்டு உலக்கையால போட்டுச்சு. அப்பதான் அந்த ஜோசியருக்கு உரைச்சுதான், அது பட வேண்டிய அவமானம் நம்ம வீட்டில் வந்து படணும்னு இருக்கு. அது தெருவில் கிடந்தா கூட சும்மா கிடந்திருக்கும், அதுக்கு இத்தனைக்கு அப்புறம் என்ன அவமானம், அள்ளி தூக்கி வெளியே கொட்டுனார். எங்க அப்பா சொல்றார், விதிங்கிறது எவ்வளவு வலிமையா வேலை செய்யும் அப்படிங்கிறது. நான் விதியை எதிர்க்கிற கொள்கை உடையவன், விதி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, விதிப்படியே போனால் மறுபடியும் பிறகு வந்துகிட்டே இருக்கும். அதை எதிர்க்கிறதுக்குரிய பண்பு நமக்கு இருந்தால் தான், அதை எதிர்ப்பதற்குரிய அக்னி நமக்குள்ள இருந்தால் தான் அது நம்மளை ஆள முடியாது.
ஸோ ரெண்டையும் நீங்கள் ஒத்துக்கணும். விதி என்பது வேலை செய்யும், அதை செயலிழக்க வைக்க வேண்டிய முயற்சி நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். இதான் கரெக்ட் வாழ்க்கை. இப்போ இவன் சொல்லிட்டான், ஒத்துக்கிட்டான், விதி 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 மகனே வேற என்ன சொல்லுவேன், விதிப்படியாவே எல்லாத்தையும் விட்டுட்டான். அதான் இப்போ விபரீதமான விளைவுகள்லாம் வரப்போகுது. அவர்கள் சொன்ன மாதிரியே ஒரு மண்டபத்தை நிர்ணயம் பண்ணினார்கள். அப்புறம் வித்துரன் சித்தப்பா, ஏன்னா அவன் கூப்பிட்டா தான் வருவாங்கன்னு தெரியும், வித்துரனை கூப்பிட்டு கூட்டிட்டு வா அப்படின்னு திருதராஷ்டிரன் சொல்றான், வித்துரா நீ போ, இந்த சகுனி பேச்சை கேட்டு நம்ம பைத்தியக்கார பிள்ளைங்கள்லாம் மண்டபத்தை கட்டி அவனை கூப்பிட்டுருக்குறாங்க. இப்படியே தான் பேசுறாங்க. சகுனி பேச்சை கேட்டு நம்ம பைத்தியக்கார பிள்ளைங்க இங்கே மண்டபத்தை கட்டி அந்த தருமனை எல்லாம் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. நீ போய் சொல்லு, வர சொல்லு, நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடு. ஆனா அப்படி கூப்பிடும் போதே ஒரு உண்மையை சொல்லு, என்ன இந்த பசங்க சூதாடுறதுக்கு கூப்பிடுறாங்க, அவனை கெடுக்கிறதுக்கு தான் கூப்பிடுறாங்க, இதை சொல்லிடு அவங்கிட்ட. அதான் திருதராஷ்டிரன். ஏன்னா அதாவது அதுக்கப்புறம் வரதோ வராதோ அவன் இஷ்டம். நம்ம பிள்ளைங்க சொன்னோன்னு கூப்பிட்டுட்டோம், ஆனால் அவனுங்க அயோக்கியத்தனமான எண்ணத்தில் பிள்ளைங்க இருக்கிறாங்கிறத சொல்லிடுவோம். அது சொல்கிறான் பாருங்க, பேச்சின் இடையில் சகுனி சொற்கேட்டு பேயனும் பிள்ளை கருத்தினிற் கொண்டே தீச்செயல் இகுதனை அதையும் குறிப்பால் செப்பிடுவாய். இந்த பசங்க சூதாடத்துக்காகத்தான் கூப்பிடுறான், உன் சொத்தை கொள்ளையடிக்கத்தான் கூப்பிடுறாங்கிற விவரத்தை சொல்லிவிடு தருமன்ட்ட. வந்ததோ வராதோ அவன் இஷ்டம்னு. வித்துரன் சொன்னா, இது தப்பு இல்லையா, யாராவது தம்பி பிள்ளைகளை கூப்பிட்டு இப்படி கொள்ளையடிக்க அனுமதிப்பாங்களா, நீ ஏன் இப்படி பண்றேன், எனக்கு தெரியாது, எனக்கு பிள்ளை மேல பாசம், அவனை எதிர்த்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ தான் சொல்லுன்னு சொல்லிட்டல, இனிமேல் வர்றதோ வராதோ அவன் இஷ்டம், போய் சொல்லு போ. வித்துரன் தூது போனா, உங்க பெரியப்பா அவங்கள கூப்பிட்டாரா, மண்டபம் கட்டி இருக்கிறாரா, அந்த மண்டபத்தில் சூதாட்டத்துக்கு துரியோதனன் ரெடியா இருக்கிறான்டா, வரதா இருந்தா வாங்கடான்னு. தருமன் இப்படி யோசிச்சான். அப்ப பீமன் சொன்னா, அண்ணா நாம போகக்கூடாது, அப்படியே போறதா இருந்தாலும் முதல்ல அந்த துரியோதனை கொண்டுபிட்டு தான் வரணும், நம்மளை ஒழிக்கிறதுக்கு பிளான் பண்றான், எனவே போகாம இருக்கிறது பெட்டர் அப்படின்னா. அர்ஜுனன் ஒன்றும் சொல்லவே இல்லை, அண்ணனுக்கு தெரியாதா அப்படின்னு மௌனமா இருந்தா. அப்ப தருமபுத்திரன் ஒரு வார்த்தை சொன்னா, நல்லா கவனிச்சுக்கோ, நமக்கு அழைப்பு விடுத்தது யாரு, பெரியப்பா, வந்து கூப்பிட்டது யாரு, சித்தப்பா, வித்துரன் சித்தப்பா, வர சொன்னவன் பெரியப்பா, பாண்டு கண்ணன் இல்லையா, வந்திருக்கிறவன் வித்துரன் சித்தப்பா. ஒரு பெரியப்பா கூப்பிட்டான்னு சித்தப்பா வந்து நாம போலேன்னா அப்புறம் பெரியவங்களுக்கு என்ன மரியாதை வச்சிருக்கிறோம், வாங்க போலாம். அப்படி என்ன தர்மத்துக்கு விரோதமா என்ன நடந்துரும், வாங்க போலாம், ஒன்றும் நடக்காது, போலாம் வாங்க. சரி உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி தந்தையும் வரப்பணித்தான், சிறு தந்தையும் தூது வந்து அதை உரைத்தான். பீமனும் திகைத்து விட்டான். இள விஜயனை நோக்கி இங்கு இது சொல்வான். என்ன ஆச்சரியமா இருக்கு, மாமனும் மருமகனுமாய் நம்மை அழிக்கிறதுக்காக திட்டமிடுகிறார்கள், நெடுநாள் பகை கண்டாய். அவன் ரொம்ப நாள் பகையில இந்த காரியத்தை பண்றான், நாம போய் இல்ல சிக்கிக்கொள்ளக்கூடாது, இல்லை போலாம், நான் முடிவெடுத்துட்டேன், நாம் எல்லாம் போகிறோம் அப்படின்னா தருமன். அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். எல்லாம் தேர்ல ஏறி திரௌபதியும் அழைத்து கொண்டு அவர்களுக்கு பரிசுகள்லாம் கொடுக்கறதுக்கு பரிசுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நேராக புறப்பட்டு அந்த அஸ்தினாபுரம் நகரம் போய் சேர்ந்தார்கள். இந்த பாண்டவர்களை அவர்கள் வரவேற்றார்கள், மண்டபத்தை எல்லாம் சுற்றி காட்டினார்கள். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சபா மண்டபத்தில் ஒரு பகுதியில் சகுனி உட்கார்ந்துருக்கிறான், ஒரு நல்ல நடுநாயகமா. புன் தொழில் கவறு அதனில் இந்த புவிமிசை இணை இலை என்னும் புகழான் நன்றறியா சகுனி. நன்றறியா சகுனி, நல்லதுன்னா என்னன்னு தெரியாது, நன்றறியா சகுனி சபை நடுவிலே ஏறு என கழித்திருந்தார், உட்கார்ந்துருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த கல்யாண வீட்டில எல்லாம் முகூர்த்தம் முடிஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம பல பேர் சீட்டாடுவோம். முதல் நாளே மாப்பிள்ளை இழப்பு பொண்ணழப்பு ஏதாவது முடிஞ்சதுக்கப்புறம் ராத்திரி சாப்பாட்டுக்கு வரைக்கும் சீட்டாடலாம்னு சீட்டாட ஆரம்பித்து, மாப்பிள்ளை இழப்பு முடிஞ்சு சீட்டாட ஆரம்பித்து பல பேர் தாலி கட்டின வரைக்கும் எந்திரிக்க மாட்டான், காலைல குளிச்சிருக்க மாட்டான், டிஃபன் சாப்பிட்ருக்க மாட்டான், முகூர்த்தத்தில் போய் பார்த்துருக்க மாட்டான், சீட்டாடிட்டே உட்காந்துருப்பான். அந்த சீட்டுக்கு அவ்வளோ வலிமை உண்டு, சூதாட்டத்தை மாதிரி ஒருத்தனை இழுக்கக்கூடிய விஷயம் உலகத்தில் வேற எதுக்கும் கிடையாது. அது ஆட 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 ஒரு வெறி, அது பேசாமல் ஆடிக்கிட்டே இருக்க தோணும். பல கல்யாண வீட்லயே கல்யாணத்துக்கு லிஸ்ட் போடுற போதே மஞ்சள் 50 கிராம், சீட்டு கட்டு 1. கல்யாண வீட்டில் லிஸ்ட் போடுற போது மஞ்சள் எழுதிட்டு அடுத்தாப்புல சீட்டு கட்டுன்னு எழுதிடுறான். என்ன அக்கறம், அதாவது ஜாலியாக பொழுது போகணுமா. இவன் சொல்றான், சாப்பாடு ஆகிறதுக்கு 1 மணி ஆகும்டா, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அது வரைக்கும் பொழுது போல, வரியா சூதாடலாம்னு சகுனி கூப்பிட்டான். இந்த சூதாடவா அப்படின்னு சொன்ன உடனே தருமன் ஆரம்பிச்சான். தருமன் அங்கு இவை சொல்வான், ஐயா சதியிரு சூதினுக்கு என்னை அழைத்தாய். பத்தியா கடைசியில் அப்படி இப்படி கூப்பிட்டு என்னை சூதாடத்தானே நீங்க கூப்பிட்டுருக்கிற, பெருமை இங்கு இதில் உண்டோ, அற பெற்றி உண்டோ, மரப்பீடுள்ளதோ, இது சரியான காரியம் இல்லை, சூதாடுறது தப்பு, வேண்டாம், நாம சூதாட வேண்டாம், பேசிக்கொண்டு இருப்போம், பொழுது போட்டோம், அப்புறம் சாப்பிட்டுட்டு புறப்படுவோம்.
கலகல என சிரித்தான். பழி கவற்றையோர் சாத்திரம் என பயின்றான். பல பல மொழிகுவது ஏன், உன்னை பார்த்திபன் என்று எண்ணி அழைத்து விட்டேன். நீ ரொம்ப பெரியவன், உலகத்துக்கு ராஜா மகாராஜா, 5 செலவு பண்றதை பெருசா நினைக்க மாட்டேன்னு நினைச்சு உன்னை கூப்பிட்டேன். ஆனா நீ இவ்வளவு கஞ்ச பிசுனாரியா இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இதை சொன்ன உடனே பாரத மண்டலத்தார் தங்கள் பதி ஒரு பிசுனன், பிசுனன் உங்களுக்கு தெரியும், கஞ்ச பிசுனார் என்று அறிவேனோ. அப்படியெல்லாம் என்ன சொல்லாதே, நான் ஒன்றும் கஞ்சன்லாம் அர்த்தம் கிடையாது, சூது தவறு அப்படிங்கிறதுக்காக நான் வேண்டான்னு சொல்றேன். தோல் விலைக்கு பசுவினை கொல்லும் துட்டன் இவ்வுரை சூறுதல் கேட்டு, ஒரு தோல் விலைக்காக பசுவை கொல்லக்கூடிய மகாபாவி அந்த சகுனி, அவன் சொல்ற இந்த வார்த்தையை கேட்ட உடனே இது தவறுங்கிறதுக்காக சொல்றேன்டா, சூதாடினா இம்மை போயிடும், மறுமை போயிடும், புண்ணியம் போயிடும், சூதாட்டத்தால் அழிந்த குடும்பங்கள் பல, அதனால வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கர்ணன் நினைச்சான், இதெல்லாம் சும்மா டகுல், நீ ஏதோ சாஸ்திரம் எல்லாம் பேசுற, அதெல்லாம் உண்மை கிடையாது, காசு போயிடுமேனு கவலைப்படுற, காசு மேல உனக்கு அவ்வளவு அபிமானம், உனக்கு பொழுது போறது பெருசா தெரியல, காசு பெருசா நினைக்கிற நீ, அதனால தான் ஆட மாட்டேங்கிற அப்படின்னு. உங்களுக்கு இந்த கல்லூரி மாணவர்கள்ட்ட ஒரு மென்டாலிட்டி உண்டு, எப்படின்னா எவனையாவது உத வாங்கி வைக்கணும்னா அவனை வெறுப்பேற்றி உத வாங்கி வைப்பான். 2 பையன் பேசிக்கிட்டு இருப்பான், பஸ் ஸ்டாண்டில் யாரும் நின்றுக்கிட்டு இருப்பாரு. இவன் சொல்லுவான் ஒரு பையன்கிட்ட, டேய் இவனுக்கு தில்லு இல்லைன்றேன், இவனுக்கு தில்லு இல்லைன்றேன் அப்படின்பா. இன்னொருத்தன் சொல்கிறான், என்ன மாப்பிள்ளை அப்படின்னு, மாப்பிள்ளைம்பா, அவன் உறவெல்லாம் வித்தியாசமாக இருக்கும், ஒருத்தனுக்கு தான் சொல்லுவான், என்ன மாப்பிள்ளை நீ அப்படின்னு நினச்சிட்டேன், மாப்பிள்ளைக்கு ரொம்ப தில்லு ஜாஸ்தின்னா, கிடையாதுன்ற, மாப்பிள்ளைக்கு தில்லு கிடையாது அப்படிங்கிற, ஏன் கிடையாதுங்கிற, அது அவங்க ஒரு வழுக்கத்தில் இருக்கிறார்ல, ஆமாம், அவர் தலையில் போய் இவன் தட்டுவாங்கிற, எவன் தலையவோ இவன் எதுக்கு தட்டணும், இப்படி மெதுவாக போட்டு கொடுப்பான், அந்த வழுக்க தலையை போய் இவன் தட்டுவாங்கிற அப்படின்னு. ஏன் மாப்பிள்ளை மனசு வச்சா எவன் தலையை வேணாலும் தட்டுவான், தட்ட மாட்டான், பெட்டு 10 ரூபா கட்டுற, என்ன சொல்ற, மாப்பிள்ளை தட்ட மாட்டான் அப்படிங்கிற, தட்டுவான், என்ன பெட்டு கட்டுற நீ, சம்பந்தம் இல்லாதவன் தலையே சம்பந்தம் இல்லாதவன் தட்டுறதுக்கு இவன் 2 பேரும் என்ன பெட்டு கட்டுறது, அவன் ஆம்பளையா இருந்தா செய்வான்ப்பா, அப்புறம் அடுத்தாப்புல இன்னும் அவமானமா பேசுவான், அவன் ஆம்பளையா இருந்தா செய்வான், அவன் என்ன அப்படியே சொல்லி சொல்லி கடைசியில் இங்கேருந்து போய் அவன் தலையை தட்டி விட்டு அவன் நல்ல எலும்பு புரட்டி எடுப்பான் தெருவில் வச்சு, இவன் 2 பேரும் சத்தம் போடாமல் வந்துடுவான் அந்த பக்கமும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு இதெல்லாம் விளையாட்டு, எவனையும் எவங்கிட்டே அடி வாங்கி வச்சு இவன் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பான். இது என்ன, நான் வெறுப்பேற்றுறது அப்படின்னு, ஒரு விஷயத்துக்கு பணியாதவனை வெறுப்பேற்றி பணிய வைக்கிறது. இந்த டெக்னிக் இங்கே யார் கையாளுறா, சகுனி கர்ணன், சகுனி கர்ணன் 2 பேரும் மாறி 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 பேசுகிறான். தருமன் செலவு பண்ணுவான், பண்ண மாட்டான், கஞ்ச பையன், இல்லை அவன் நல்லவன், இல்லை அவனால் கொடுக்க முடியாது, அவன் இருந்தாலும் கொடுக்க மாட்டான், இப்படி பேசி 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 தருமனை கரைக்கிறான் 2 பேரும் சேர்ந்து. ஒரு எல்லையில் என்ன ஆகி போச்சு, கர்ணன் இப்படி பேசின உடனே யாருக்கு கோவம் வந்துருச்சு தெரியுமோ, அர்ஜுனுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன நீ எங்கள் அண்ணனை மரியாதை இல்லாமல் பேசுகிறேன், நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எங்கள் அண்ணனை இவ்வளோ அசிங்கமாக பேசுறீங்க, உங்கள் எல்லார் தலையும் துண்டிச்சிருவேன், ஜாக்கிரதை, இப்போ என்ன பண்ணுவேன் தெரியுமான்னு கையில் இருக்கிற வில்ல தூக்கிட்டு கர்ணனை கொல்லுவேன்னு புறப்பட்டான். ஓ உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட சண்டைக்கு வா அப்படின்னு கர்ணன் சண்டையை ஆரம்பிச்சான். டக்குன்னு தருமன் பார்த்தான், என்னடா இது, நம்ம இங்கே வந்ததே சண்டை வரக்கூடாதுன்னு பார்த்தா சண்டைக்கே இதுவே காரணமாக போச்சு. உடனே யாரும் எடுக்காத முடிவை தருமன் எடுத்தான். அர்ஜுனை பார்த்தான், பேசாமல் உட்காரு, நான் சூதாட போறேன்ட்டு. ஆடுறானா இல்லையான்னு தானே இந்த யுத்தமே வருது. அவன் நினைச்சான் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு ரத்தம் சொட்டுறதை விட ஒரு 10 காசு போனால் போயிட்டு போகுது, ஏதோ கொஞ்சம் ஆடிட்டு காசை விட்டுட்டு கூட இந்த இடத்த விட்டு எழுந்து போயிடலாம், ஏன் அனாவசியமாக பிரச்சனை பண்ணணும், அந்த எண்ணத்தில் முடிவெடுத்தான் தருமன். எப்படின்னா, சரி சரி நான் இப்போ சூதாடதான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம இப்போ ஆடுவோம் அவ்வளோதானே, அப்பா அர்ஜுனா நீ போ, கர்ணா நீ போடா அந்த பக்கம். மாயச்சூதினுக்கே ஐயன் மனம் இணங்கி விட்டான், மாயச்சூதினுக்கே ஐயன் மனம் இணங்கி விட்டான், தயம் உருட்டலானார் அங்கே சகுனி ஆர்ப்பரித்தான். நேயமுற்ற விதுரன் போலே நெறியுள்ளோர்கள் எல்லாம் வாயை மூடிவிட்டார், தங்கள் மதி மயங்கி விட்டார். அந்த வேளையதனில் ஐவர் கதிமனிதுரைப்பான், பந்தயங்கள் சொல்வாய் சகுனி பரபரத்திடாதே, வந்தெதிர்த்து விட்டார் எதிரே வைக்க நிதியம் உண்டா. இப்பதான் தருமனுடைய அகங்காரம் என்னன்னு வெளியில வரப்போகுது. தருமன் என்ன சொல்றானா சகுனியை பார்த்து, என்ன சகுனி எனக்கு எதிரில் வந்து ஆடுறதுக்கு உட்காந்துட்டியே, கையில காசு இருக்கா, தருமன்கிட்ட இருக்கான், சகுனிகிட்ட இல்லையா, அது சொல்றான் பாருங்க. வந்து எதிர்த்து விட்டார் எதிரே வைக்க நிதியம் உண்டா, பந்தயங்கள் சொல்வாய் சகுனி பரபரத்திடாது. ஆடு ஆடு ஆடுன்னு கூப்பிட்டியே, உங்கள்கிட்ட காசு இருக்கா, எங்கிட்ட இருக்கு, தருமன் சொல்றான் என்கிட்ட இருக்கு. நான் இதை வச்சுதான் சொன்னேன், என்னன்னா தருமன் நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு உத்தமன் அல்ல. அவன் மனசுலயும் சூதாடணும்னு ஆசை உண்டு, அவன் மனசுலயும் காசு தங்கிட்ட இருக்குங்கிற கர்வம் உண்டு, அவன் மனசிலும் சராசரியான ஆசா பாசங்கள் உண்டு. இதை சொல்லுவதற்கு காரணம் தருமனை அவமானப்படுத்த அல்ல,
அந்த நிலையில் இருந்த தருமனை உலகம் மதிக்கும்படியாக உயர்த்தி கொண்டார் என்றால் நாம் நம்மை எவ்வளவு உயர்த்தலாம் யோசியுங்கள். இதுக்காகத்தான் சொல். எந்த எழுத்தாப்புல வந்துட்டியே உங்கள்கிட்ட சில்லற இருக்கா ஆடுறதுக்கு அப்படின்னா சகுனி உடனே அவன்கிட்ட காசு கிடையாது. சகுனிகிட்ட ஏது காசு? அவன் ராஜா இல்லை. அப்படி ஒரு வினாடி திகச்சான். உடனே துரியோதனன் சொன்னா, ரொம்ப ஒன்றும் பேச வேண்டாம், தருமன் வார்த்தை கேட்டே துரியோதனன் எழுந்து சொல்வான், அருமையான செல்வம் என்பால் அளவில்லாததுண்டு. ஏன் உங்ககிட்ட இருக்குன்னா என்கிட்ட இல்லையா? என்கிட்ட அளவில்லாததுண்டு. 1 மடங்கு வைத்தால் எதிரே 9 வைப்பேன். நீ ஒரு தங்க காசு வச்சா நான் 9 காசு வைக்கிறேன். நீ ஜெயிச்சா நீ 9 எடுத்துக்கோ, நான் ஜெயிச்சா 1 எடுத்துக்கிறேன். 1 மடங்கு வைத்தால் எதிரே 9 வைப்பேன். பெருமை சொல்ல வேண்டாம் ஐயா, பின் நடக்கும் என்றான். ஆடு. டக்குன்னு தருமன் சொன்னான், நல்லா இருக்குப்பா, ஒருவனாட பணயம் வேறு ஒருவன் வைப்பதுண்டா? இங்க ஒருத்தன் ஆடுவானா, அவனுக்கு காசு இன்னொருத்தன் வைப்பானா? இது என்ன சூதாட்டம்? இது ஒருவனாட பணயம் வேறே ஒருவன் வைப்பதுண்டா? தர்மமாகுமோடா சொல்வாய் தம்பி இந்த வார்த்தை. டக்குன்னு ஒன்னே துரியோதனன் சொன்னான், மாமனாட பணயம் இங்கு மருகன் வைக்கோனாதா? மாமன் ஆடுறான், அவனுக்கு மருமகன் வைக்கிறான் காசு, இது பெரிய விஷயமா? வைக்கக்கூடாதா? மாமனாட பணயம் இங்கு மருகன் வைக்கோனாதா? இதில் வந்த குற்றம் என்ன? பெருசா குற்றம் பேசுறியே, பொழுதுபோக்குதற்கே சூது போர் தொடங்குகின்றோம், அழுதல் ஏன் இதற்கே என்று அங்கர் கோன் நகைத்தான். எல்லாம் சிரிக்கிறான். சரி 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 ரைட். தருமன் ஒரு மாலையை கழட்டி வச்சான். ஒளி சிறந்த மணியின் மாலை ஒன்றை அங்கு வைத்தான். ஒரு மாலையை கழட்டி வச்சான். ஒளி சிறந்த மணியின் மாலை ஒன்றை அங்கு வைத்தான். களி மிகுந்த பகைவன் எதிரே கனதனங்கள் சொன்னான். அதை மாதிரி 9 டைம்ஸ் வரிசையா சொன்னான். அப்புறம் தயம் உருட்டலானார். அதிலே சகுனி வென்று விட்டான். ஏன் அது எப்படி போட்டின்னு கேட்டா, போடு 8 அப்படின்னா அவன் 8 போட்டா அவனுக்கு சொந்தம். 8 போடல தான் இவனுக்கு தாயக்கட்டை மறுபடியும் மாறி வரும். அவன் தப்பா போட்டுட்டானா தாயக்கட்டை இவனுக்கு வரும், இவன் போட்டு அதை எடுத்துக்கலாம். ஆனா என்னன்னா என்ன சொல்றானோ சகுனி அதை அந்த காய் போடுது. அதுதான் ஒரு பூர்வ கதை சொல்லுவான். அது வந்து அவங்க சகோதரருடைய எலும்புல செய்யப்பட்ட தாயக்கட்டை அப்படின்னு. இது பாரத கதைக்குள்ள வரல, கிளைக்கதையில வருது. ஆனா அந்த அந்த தாயக்கட்டை அவன் என்ன சொல்றானோ அதை போடும். போடு 8 அப்படின்னா 8 போடும், போடு 4ன்னா 4 போடும். அவன் கேட்பான் என்ன போடணும்னு, எதிரி சொல்லுவான், அதை உருட்டுவான் கரெக்டா, அதே மாதிரி போட்டு ஜெயிச்சுக்கிட்டே போவான் சகுனி. தாயம் உருட்டலானார். அதிலே சகுனி வென்று விட்டார். எப்படி ஒன்னொன்னா நீரை உண்ட மேகம் போலே நிற்கும் ஆயிரங்கள் வாரணங்கள் யானைகளை பணயமா வச்சான். தாயம் உருட்டலானார். அதிலே சகுனி வென்று விட்டான். மாடிழந்து விட்டான் தருமன் மந்தை மந்தையாக. ஆடிழந்து விட்டான் தருமன் ஆளிழந்து விட்டான். இவன் மாடு இழந்தானா ஆடு இழந்தானா? சகுனி எதிரில் உட்கார்ந்துருக்கான். அவன் என்ன இழந்தான்னா, பீடிழந்த சகுனி அங்கு பின்னும் சொல்லுகின்றான். பீடுனா பெருமை. அந்த பெருமையை இழந்துட்ட சகுனி இன்னும் சொல்றானா, நாடு இழக்கவில்லை தருமா நாட்டை வைத்திடன்றான். ஏண்டா உங்ககிட்ட நாடு இருக்குடா, நாட்டை வச்சு ஆட, நாட்டை வச்சு ஆட டெம்ப் பண்றான். நாட்டை வச்சு ஆடு. இந்த நாட்டை வைக்கிற போது ரொம்ப வருந்துகிறான் மகாகவி பாரதி. கோபம் வருது பாரதிக்கு. என்ன இப்படி அயோக்கியத்தனமா நாட்டை பணயம்னு வச்சு ஆடுறானே, இது நல்லதா அப்படின்னு உங்க கோபம் வருது. விதுரனை போன்ற ஞானிகள் எழுந்து தப்பு அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த விதுரனை வாய் அடைச்சுட்டான் துரியோதனன். மூடு வாய, நீ என்ன பேசுற அப்படின்னு. அப்ப வேற வழி இல்லை, தாயம் உருட்டி நாட்ட பணயம்னு வைக்க போறான் பாரதி தருமன். அப்போ பாரதிக்கு கோவம் வந்து ஒரு வார்த்தை சொன்னான். கோயில் பூஜை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்திழத்தல் போலும், ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்து இழந்தான், சிச்சி சிறியர் செய்கை செய்தான். இந்த இடத்துல பாரதி சொல்லுகிற பொலிட்டிக்கல் பிலாசபி இருக்கே, இன்னைய வரைக்கும் இந்தியர்களுக்கு புரியலிங்க. நம்மை ஆளுகிறவர்கள் யார்? இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், அரசாங்கத்தில் பிரதமர் முதல்வர் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து நம்ம அனுப்புகிறோம், எம்பி எம்எல்ஏ எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம். ஜனநாயக நாட்டில் நம்ம ஆட்சிக்குன்னு தேர்ந்தெடுத்துறவங்க அனுப்புகிறோமே, அவங்க யாருன்னா நம்ம ஜனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அவங்களாம் எங்கள் தலைவர்கள் அப்படின்னு. பாரதி தான் முதல்ல மாற்றி சொன்னா, அவர்கள் நம்முடைய வேலைக்காரர்கள். என்னைக்கு ஜனநாயகம் உண்மையான ஜனநாயகமாக இருக்கும்னு சொன்னால், அரசியல் தலைவர்களை கடவுளாக நினைக்கிற மனோபாவம் மாறி நம்முடைய வேலைக்காரர்களாக நினைக்கிற மனோபாவம் என்றைக்கு இந்தியர்களுக்கு வருமோ அன்றைக்கு தான் ஜனநாயகத்துக்கு நாம் லாய்க்கு. நாம் என்ன பண்றோம், அவங்க காலில் விழுந்துகிட்டு இருக்கிறோம். உண்மையில அவங்க அங்க உட்காத்தி வச்ச நம்ம காலில் அவங்க விழணும். நீங்க ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க, நாம ஓட்டு போட்டு உட்காத்தி வைக்கலன்னா அவங்க இருக்க வேண்டிய இடம் என்ன? நாம ஓட்டு போட்டு ஒருத்தர் உட்காத்தி வைக்கலன்னா அவங்க இருக்க வேண்டிய இடம் என்ன? அப்ப நாள்தோறும் நம்ம காலில் அவங்க விழணுமா, அவங்க காலில் நாம விழறதா? இன்னும் ஜனநாயகத்தினுடைய அறிவே மக்களுக்கு வரலையே.
நம்மால அவங்க மேல வர்றாங்க, நம்மால பதவி அனுபவிக்கிறாங்க, நம்மால அவங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு வர்றாங்க, அவர்கள் நம்முடைய வேலைக்காரர்கள், நம்முடைய வாட்ச்மேன். இந்த எண்ணம் வந்தா தான் ஜனநாயகம் வெற்றி பெற முடியும். பாரதி சொல்றான் பாருங்க, கோயில் பூஜை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும். கோயிலுக்கு ஒரு ஆளை போட்டு பூஜை பார்த்துங்க அப்படின்னா, ஒரு 2 மாசம் கழிச்சு வந்து பார்த்தா சிலையை காணும். என்னன்னா, கூட்டமே வர்றது இல்லைங்க, வித்து விட்டாங்க. இது வேற என்னத்துக்கு அனாவசியமா இதுங்க வச்சுக்கிட்டு, நான் தான் உனக்கு விற்கிறதுக்கு என்ன ரைட் இருக்கு? ஊட்டியில் ஒரு பங்களா வச்சிருக்கிறோம். ஊட்டி பங்களாக்கு நம்ம எப்போ போவோம்? மார்ச், ஏப்ரல், மே 3 மாதம் வெயிலில் தான் போவோம். ஒரு வருஷம் சமயத்தில் போக முடியாமையே போயிடும். ஏன்? நமக்கு வேற வேலை வந்துடும் மெட்ராஸில். அந்த ஏப்ரல், மே 2 மாதம் போக முடியாமையே போயிடும். ஊட்டி பங்களாவுக்கு போகவே மாட்டோம். ஒரு வருஷம் நம்ம போகாமையே விட்டுவிட்டு அடுத்த வருஷம் மறுபடியும் ஏப்ரலில் மேலே போகலாம் அப்படின்னு போய் பார்த்தா அந்த பங்களாவில் எவனோ சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். என்னங்கடா நீங்களாம் யாருடா அப்படின்னா, புதுசாக இந்த பங்களாவை நாங்கள் தாங்க வாங்கணும். எப்படிடா வாங்குவீங்க? பத்திரம் எம்பேல இருக்கு, நீங்க எப்படிடா வாங்குவீங்க? அந்த வாட்ச்மேன் தாங்க வித்துட்டாரு அப்படின்னா, வாட்ச்மேனுக்கு அதை விற்கிறதுக்கு யார் ரைட்டு கொடுத்தா? எப்படி எழுதுறான் பாருங்க பாரதி, வாயில் காத்து நிற்போர் வாட்ச்மேன், வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்து இழத்தல் போலும். இப்ப நான் என்ன சொல்றேன் நீங்க மனசுல வாங்கியிருக்கலாம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குலுக்கல் சீட்டில் ஜெயித்து வருவது போல் வருகிற நம்முடைய அரசியல் தலைவர்கள் தேசத்தை இன்றைக்கு கூச்சமில்லாமல் விற்று கொண்டிருக்கிறார். தேசத்தை அடகு வைக்கிறார், கோடி கோடியா கடன் ஆக்குகிறார். 6 மாசம் இந்த ஊர்ல பிரதம மந்திரியா இருந்த ஒருத்தர், 6 மாசம் இந்தியாவில் பிரதம மந்திரியா இருந்தவர் 6000 கோடி கடன் வாங்கியிருக்கார். தெரியுமா? இந்தியா பேர்ல 6 மாசம் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த ஒருத்தர் 6000 கோடி கடன் வாங்கிட்டார் இந்தியா பேர்ல. யார் அடைக்கிறது? அவன் ஜௌரியத்துக்கு வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போய் பண்ண வீட்டில் சௌக்கியமா உட்காந்துட்டான். ஆனா இந்தியாவில் எவ்வளவு பெரிய கஷ்டப்படுறோன்னு தெரியுமா? தெரியாது. நம்ம மக்களுக்கு அது எதுவுமே தெரியாது. ஒரு வாட்ச்மேன் வீட்டை வித்துட்ட மாதிரி, கோயில் பூஜை பண்றவன் சிலையை வித்துட்ட மாதிரி நம்மை ஆள வந்தவர்கள் தேசத்தை விற்று விட்டார். அந்த ஏன்னா மக்களுக்கு என்ன உணர்வு வரல, அவன் நம்ம வாட்ச்மேன்ங்கிற எண்ணமே நமக்கு வரல, அவன் என்னமோ நமக்கு கண்கண்ட கடவுள் மாதிரி மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறான். அந்த உண்மையான ஜனநாயகம்னா என்னன்னு பாரதி சொல்றான், கோயில் பூஜை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்து இழத்தல் போலும், ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்து இழந்தான், சீச்சி சிறியர் செய்கை செய்தான். பாரதி திட்டுறான், சி அல்ப பாய இந்த தருமன் அப்படின்னு திட்டுறான்.